சிட்டிசன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக மாணவர் அணி துணைச் செயலாளர் திருமிகு வீரமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். பட்டியல் இனத்தவருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதில் எந்த தடையும் இல்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பு குறித்தான உங்களுடைய பார்வை? அதாவது இது தமிழ்நாட்டுக்கு, திராவிட மாடலுக்கு, கலைஞருக்கு கிடைத்திருக்க மாபெரும் வெற்றி அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். ஏன்னா பீகார்ல 65 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டப்ப கூட அதெல்லாம் மறுக்கப்பட்டது. ஆனா 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்ற தமிழ்நாட்டுக்கு இந்த 3 உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இனிய நாள் அமைந்திருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்ட போராட்டத்திற்கான வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வட மாநிலங்கள்லாம் இதுக்காக எந்த ஒரு எஃபர்ட்டும் போடுறது கிடையாது. ஆனா அருந்ததியர் மக்களுக்காக என்றுமே துணை நிற்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதற்காக சட்ட போராட்டம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. தற்பொழுது 7 பேர் கொண்ட இந்த குழுவினால இந்த தீர்ப்பு இன்று உச்ச நீதிமன்றத்துல கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு விதமான ஒரு விஷயம். இதே இடஒதுக்கீடு சம்பந்தமா எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துல குரல் எழுப்பினாரு. இதற்கு அவரோட ஜாதி குறித்து விமர்சனம் பண்ணி பாஜக பேசுறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? சகோதரர் ராகுல் அவர்கள் சொல்றது என்னன்னா, ஓபிசியில இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மளுக்கான அந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுறதே இல்லை. அங்க நம்ம உள்ளாட்சி அந்த நாடாளுமன்றங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஐயர்வால்ஸாக தான் இருக்காங்க. உயரிய சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. மற்றும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிற எம்பசிஸ்ல கூட சாதாரண எளிய மக்கள் எவ்வளவோ நாம இப்பெல்லாம் நிறைய படிச்சுட்டோம், வெளிநாட்டுல நல்ல பெரிய வேலைகள்ல இருக்கோம். ஆனா இந்த தேசத்துக்கு இருக்கக்கூடிய அந்த எம்பசிஸ்ல இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்க அப்படின்னா உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இன்னும் அந்த பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய சாதாரண ஓபிசி மக்கள் யாரும் அதுல பிரதிநிதித்துவம் இல்லை. மற்றும் இங்க இந்த செக்ரட்டேரியட்ல ஆகட்டும், பெரிய பெரிய உயரிய பதவிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லயும் அவர்களே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த RSS பாஜகவின் அந்த கொள்கை அப்படிங்கிறத அவர் சகோதரர் ராகுல் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டே இருக்காங்க. அதன் வெளிப்பாடு தான் இந்த ஒரு விஷயமும் கூட. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10% இடஒதுக்கீடு கொடுக்கும் போது அது நீதிமன்றத்தால தடைபடுது. அதுவே கலைஞர் அவர்கள் உள் இடஒதுக்கீடு 3% அறுதி கொடுக்கும் போது அதை நீதிமன்றம் ஆதரிச்சு வரவேற்கிறாங்க, அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க. இந்த 2 தலைவர்களோட அந்த ஒப்பீடு எப்படி பாக்குறது? இதுல நம்ம இந்த விஷயத்த ரொம்ப கிளாரிட்டியா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்படி ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக யார் குரல் கொடுக்கிறாங்க, அதன் மூலமாக அவங்களுடைய உரிமைகள் எப்படி மீட்கப்படுது, அந்த தலைவர் அந்த மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு அப்படின்னு அந்த 3 விழுக்காடு எப்படி சட்ட போராட்டம் நடத்தி பல ஆண்டுகளாக இது நிலுவையிலேயே இருந்து இன்று உச்ச நீதிமன்றத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் அவ்வளவு துரிதமாக அவங்க ஒரு ஓட்டு அரசியல் தான் பண்றாங்க. மக்களுக்கான, மக்கள் நலனுக்காக பாடுபடக்கூடிய தலைவராக அவர் இல்லை. அவர் கூட்டணியை காப்பாத்திக்கிறதுக்காக சும்மா ஒரு மேம்போக்கான் நடத்தின நாடகம் தான் அந்த 10% வைங்களேன். அது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஆனா மக்களுக்கான தலைவர் கலைஞர் அப்படிங்கறது நிரூபணமாயிருக்கு. இப்போ அருந்ததியர் மக்களை பொறுத்த வரைக்கும் இப்ப கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் கூட இந்த இடஒதுக்கீடு பட்டியல் சாதிக்குள்ள 18% கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்களை விமர்சனம் பண்றாரு. சீமான் அவர்களும், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் அருந்ததியர்கள் அவங்க ஆந்திராவில வந்தவங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இந்த இவங்களோட விமர்சனத்தை எல்லாம் எப்படி நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இவங்கெல்லாம் ஒரு கட்சி நடத்துறாங்களா இல்ல லெட்டர் பேட் வச்சு ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஐயப்பாடு. மக்களுக்கானவர்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏளனமான ஒரு பேச்செல்லாம் இவங்க கிட்ட இருந்து இவங்க இதெல்லாம் தவிர்த்து இருந்திருக்கலாம். ஏன்னா வர ஒரு நல்ல விஷயத்த அது எங்க இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நல்லது அப்படின்னா, மக்களுக்கு நல்லது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். பெரியார் அப்படிதான்.
அது எதுவாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்களாக அவங்களுக்கு உரிய வகையில நம்ம எதையாவது ஒண்ணு பெற்றுத்தரோம் அப்படின்னா எங்க வேணாலும் போய் நிப்பாரு. மக்களுக்கு உரிமை கிடைக்குது அப்படின்னா காமராஜரை ஆட்சியில கட்டல அமர்த்த வேண்டும் அப்படின்னு அறிஞர் அண்ணா அவர்களிடம் வேண்டுகோளிட்டவர் எல்லாம் ஒன்றிணைந்து காமராஜர் அவர்களை ஆட்சிக்கு அமர்த்தினார். அதுக்கப்புறம் திமுக வந்ததுக்கு அப்புறம் திமுக ஆட்சியில எப்படி நம்மளுடைய மக்களுக்கு நல்லதை செய்து முடிப்போம்னு திமுக கூட இணைந்தவர் தான் பெரியார் அவர்கள். எங்க போய் எந்த ஆட்சி எந்த கட்சி ஆட்சியில அமர்ந்தாலும் சரி மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய விஷயம் நடந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் மக்களுக்கான தலைவர்களாக இருந்திருக்காங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா சீமான் ஆகட்டும் கிருஷ்ணசுவாமி ஆகட்டும் அவங்க அந்த பெட்டி வாங்குற கேஸ் சரிங்களா கையேந்திட்டு எங்க சூட்கேஸ் தருவாங்க இந்த பெட்டி வாங்குறாங்கன்ற விமர்சனம் தவிர்த்திருக்கலாம்ல. இல்ல உண்மை அதுதானே. அவங்க அதுக்காக தானே கட்சி நடத்துறாங்க. அவங்க ஒண்ணும் மக்களுக்காக எதுவும் கட்சி நடத்தலையே. அவங்க பெட்டி வாங்குறாங்க பணம் வாங்குறதுக்கான ஒரு கூட்டம் தானே சீமானு. பணத்துக்காக தானே கட்சி நடத்திட்டு இருக்காரு. உண்மையிலேயே இவர் முதலமைச்சர் ஆயிடுவாரா? மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஒரு தொண்டர் ஒரு சால்வையை கொண்டு போடுறாரு, நிதியை கொண்டா அப்படின்னு வீசுறாரு. இதே திமுக பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல சால்வை வேண்டாம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா அது கைத்தறி துண்டாக வேணும், அவங்களுடைய கையில நெசவு செய்த துண்டாக இருந்தால் கதர் துண்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் கொண்டு இப்போ என்ன சொல்றாரு தலைவர் அப்படின்னா சால்வை பயன் அளிக்காது, புத்தகங்கள் கொடுங்க அப்படின்னு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. அந்த காலத்துல நெசவர்களுக்காக துண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப சால்வை வேண்டாம், அதை பயன்படுத்த முடியாது, புத்தகங்கள் கொடுங்க, நம்ம நூலகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு புத்தகங்கள் சேகரிக்கணும், எல்லா மாவட்டத்துக்கும் புத்தகங்கள் கொடுக்கணும். காலத்துக்கு ஏற்ப நம்மளுடைய மக்களுடைய மாணவர்களுடைய அடுத்த இளைய தலைமுறைகளுக்கு என்ன தேவையோ அதையே நிவர்த்தி செய்யக்கூடிய தலைவர்களாக இவங்க இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருமே அவங்க பதவிக்காக எது வேணா பண்ணலாம். ஏன் இப்படி நீங்க பெட்டி கொடுக்கறத தவிர்க்கணும்னு நீங்க சொல்றீங்க? அந்த வார்த்தையில என்ன தவறுன்னு சொல்லுங்க. இப்ப சீமான் என்ன பண்ணாரு? கூட்டணியே அமைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாரு. விக்கிரவாண்டியில வெக்கமே இல்லாம அதிமுகவுக்கு நான் அப்ப சப்போர்ட் பண்ணேன், அப்ப அதிமுக ஓட்டெல்லாம் எனக்கு தான் இந்த தடவை போடணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஏன் விஜய் ஆதரிக்கும் வண்ணம் இப்ப பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. மற்ற இப்ப உதயண்ணா எல்லாம் வந்தப்ப நடிகர்கள் எல்லாம் வராங்க அப்படின்னு விமர்சனம் வச்சுட்டு இருந்தாரு, கமலை விமர்சனம் பண்ணாரு. ஆனா இப்ப யாராவது தன் துணைக்கு வரமாட்டாங்களா? எப்படியாவது ஒரு ஆட்சி கட்டில உட்கார்ந்துட மாட்டோமா? ஒரு பதவியில ஒரு கவுன்சிலராவோ எம்எல்ஏவாவோ யாராவது ஒருத்தராவது வந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் இப்ப வந்துகிட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? பின்னாடி பெட்டியை வாங்கிட்டு ஓட்ட பிரிக்கிற வேலையை தான் சீமான் பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேன், இதுல என்ன தவறு இருக்கு? இன்னைக்கு நாடாளுமன்றத்துல இருமொழி கொள்கை சம்பந்தமா விவாதம் வரும்போது திருமதி கனிமொழி அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமான தன்னோட நிலைப்பாடை வெளிப்படுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, தமிழ்நாடு மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை மேம்படுத்தி உலக அளவுல உயர்ந்து இருக்கக்கூடிய மாநிலம் பாத்தீங்க அப்படின்னா சில நாடுகளோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிக்குது. அப்படிதான் நம்ம உலக அளவுல நம்மளுடைய தமிழ்நாடு பல விஷயங்கள்ல இந்தியாவை தாண்டி உயர்ந்த இடத்துல இருந்துட்டு இருக்குன்னு நம்ம கருத்து கணிப்பெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது இல்லைங்களா? அப்படியான இந்த சூழ்நிலையில இப்போ இந்த பட்ஜெட் என்டிஏ பட்ஜெட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த என்டிஏ பட்ஜெட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய கல்வியை ஒடுக்குவதற்கான நிதிநிலை அறிக்கை தான் வந்திருக்குன்னு சொல்லணும். சுத்தமா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவையே தரமட்டம் செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு நிதிநிலை அறிக்கை அப்படின்னா இந்த 2024 நிதி அறிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்க கூடிய அளவுக்கு ஒரு நிதிநிலை அறிக்கையை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இங்க இருந்து 1,30,000 கோடி வரியாக கொடுத்தது அந்த எண்களை எல்லாம் நீக்கிட்டு வெறும் 0 மட்டுமே தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஒரு தமிழராக மதுரையில பிறந்து நம்ம தமிழ் மக்களை வஞ்சிக்க கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு வெஞ்சன்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான். என்ன அப்படின்னா கேந்திர வித்யாலயா 45 பள்ளிகள் இருக்கு, அதுல வெறும் 15 பள்ளிகள்ல தான் தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க. மற்றும் பாத்தீங்கன்னா ஹிந்தியோட சேர்த்து இப்போ சமஸ்கிருதமும் திணிக்கக்கூடிய அந்த திட்டமும் RSS பாஜகவுக்கு இருந்துகிட்டு இருக்கு.
தொடர்ந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிதிநிலை ஏன் கொடுக்கல அப்படின்னு, கல்விக்கான நிதிநிலை குறைந்துகிட்டே இருக்கு. போன ஆண்டை விட இந்த தடவை இன்னும் குறைச்சிருக்கீங்க. ஏன் குறைச்சிருக்கீங்க அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கையை நாங்க கொடுத்திருக்கோம். அதை நீங்க ஏற்றுக்கொண்டால் தான் நாங்க தருவோம். என்னங்க பிசினஸ் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாநிலமும் ஒரு மத்திய அரசும் எப்படி ஒரு கூட்டாட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன காமன் சென்ஸ் கூட இல்லாத ஒரு மத்திய பாஜக அரசு தான் இந்த ஆட்சியில இருந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு வண்ணம் கக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாடு பக்கம் ஒடியாடுறாங்க. அதே பேரிடர் நிவாரணம் கொடுக்குறாங்கன்னா ஒரு பைசா கொடுக்கல. இப்ப கேரளா அப்படிதான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மத்திய அரசுனால ஒரு பேரிடரை கூட கணிக்க முடியாத, ஒரு கையாளாகாத மத்திய பாஜக RSS அரசு இப்ப இந்தியாவை சீரழித்து கொண்டு இருக்கின்றதான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு அரசு, ஒரு ஏழை சாதாரண எளிய மாணவர்கள் எப்படியெல்லாம் அவங்களெல்லாம் மட்டம் தட்டி கீழே உட்கார வைக்கணுமோ அந்த அளவுக்கான நிதிநிலை அறிக்கை தான் கல்விக்கும் இவங்க கொடுத்திருக்காங்க. இன்று பாத்தீங்க அப்படின்னா பிஜி மருத்துவர் இருக்காங்க இல்லையா, மேல் படிப்பு மருத்துவர்கள் படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு நீட் எழுதுறவங்களுக்கு தமிழ்நாடு மாணவர்கள் ஆந்திரா ஹைதராபாத்ல போய் அவங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி பல 100 கிலோமீட்டர் தாண்டி அவங்க போய், ஏன்னா அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதே பெரிய டென்ஷனா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிட்டிக்கு போகிறதுக்கே பிள்ளைங்க எல்லாம் வேற வேற சென்டருக்கு போய் பல தடவை வழி மாறி இருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே டிராவல் பண்ணணும். அது பண வசதி படைத்தவர்கள் டிராவல் பண்ண முடியும். ஆனா பண வசதி இல்லாத ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ கனவையே தரமட்டமாக தும்சம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த நீட்டை தொடர்ந்து இவங்க வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதுவும் தமிழ்நாடு மருத்துவர்களாக அந்த கனவை அழிக்கும் வண்ணமாக இவங்களுடைய பாஜக திட்டம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். RSS ஒரு தன்னலமற்ற நற்சான்று பெற்ற அமைப்பு அப்படின்னு துணை ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்க தான் இதெல்லாம் பேசுவாங்கன்னு வைங்களேன். அதாவது சுதந்திர போராட்டத்தின் பொழுது எந்த ஒரு பங்கெடுப்பும் எடுக்காத ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது RSSக்கு நற்சான்று கொடுக்கிறாரு ஒரு துணை ஜனாதிபதி அப்படின்னா இவருடைய லட்சணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்மளுடைய பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய சுதந்திரத்துக்கு அரும்பாடுபட்ட நம்மளுடைய இந்திய தந்தை அப்படின்னு அழைக்கக்கூடிய மகாத்மா காந்தி அவர்களை கொன்றது RSS அமைப்பு தான். அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொலைவெறியோடு அவங்க கொல்லணும் அப்படின்னு முற்பட்டது RSS அமைப்பு. மற்றும் நம்மளுடைய பச்சை தமிழர்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய காமராசர் அவர்களை கொல்ல முயன்றது RSS அமைப்பு தான். இதுவரை மூவர்ண கொடியான நம்ம தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது RSS தான். இந்த மாதிரியான கேவலமான ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு RSSக்கு நற்சான்றிதழ் கொடுக்கறாங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த புத்தி எப்படியான ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய புத்தி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தற்போது வரை பாத்தீங்க அப்படின்னா RSS வன்முறைகளை ஆங்காங்கே பரப்பிக்கொண்டு எப்படியெல்லாம் சின்ன பிஞ்சு குழந்தைகள்ல இருந்து இளைஞர்கள் வரை அவங்களுக்கு பயிற்சி அளித்து அவங்க விரலையே எடுத்து அவங்க கண்ணை குத்திக்கிற அளவுக்கு அவங்கள பயிற்சி கொடுக்கறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு மூடர்களாக அவங்கள கூர்முனையாக தீட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த RSS அமைப்பை நற்சான்றிதழ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதோட கேவலமான இந்த நாடாளுமன்றத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப கூட RSS இந்த வயநாட்டுல நம்மளுக்கு நிலச்சரிவு ஏற்படும் கூட அவங்க சேவைகளை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. RSS சேர்ந்தவங்க ஏதோ அவங்க வீட்டுல ஏதாவது செஞ்சுட்டு இருந்திருப்பாங்களா இருக்குங்க. ஒருபோதும் RSS அப்படிங்கிற அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா இப்போ சகோதரர் ராகுல் அவர்கள் அங்க களம் இறங்கி இருக்கிறாங்க. இங்க ஏன் இன்னும் நரேந்திர மோடி அவர்கள் வரல? RSS நீங்க இங்க வந்திருக்கு அப்படின்னா அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. அங்க மீண்டும் ஏதாவது ஒரு கலவரத்தை மூட்டுவதற்காக, ஏன்னா பேரிடர்ல இருக்கிற மக்கள்கிட்ட இன்னும் என்னெல்லாம் புடுங்கி திங்கலாம், எப்படி அவங்களெல்லாம் நடு ரோட்ல நிறுத்தலாம்
அப்படிங்கிற எண்ணத்தோட களமிறங்கி இருப்பாங்களோ தவிர RSS இது போன்ற ஒரு நற்சான்றிதழ் கொடுக்கிற அளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேடம். நன்றி.